Hi, welcome to Sanjeev Kapoor's Khasana. This is Kavita here. So, இன்னைக்கு நம்ம பண்ண போறது apple rabdi, a famous North Indian sweet dish. So, இதுக்கு தேவையான பொருட்கள் பால்ல வந்து நான் பாயில் பண்ண வச்சிட்டேன். ஏனா பால் வந்து 1 லிட்டர்ங்கிறது 1/2 லிட்டர் இல்ல இன்னும் அதோட கம்மியா சுண்ட காய வைக்கணும். சோ அது டைம் ஆகும். அதனால அத நான் கேஸ்ல வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிளை நல்லா அலம்பிட்டு கிரேட் பண்ணணும், துருவிக்கணும். தோலோடையும் துருவிக்கலாம், தோல் இல்லாதையும் துருவிக்கலாம். ஸோ ஆப்பிளை நல்லா கிரேட் பண்ணிக்கணும். எப்போதுமே இருக்கே ஆப்பிளை வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி துருவிண்டா பெட்டர். ஏன்னா இல்லட்டா அது அட்மாஸ்பியரோட ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி ப்ரௌன் ஆகிடும். இப்போ பாருங்க, நான் சீவிண்டே இருக்கிறச்சே கூட ஒரு சிலது மாறுது. ரொம்ப நேரம் வச்சோன்னாக்கா ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே அதை திருவிக்கலாம். பால் காஞ்சின்னு இருக்கிறச்சே இது ஒரு 2 நிமிஷம் வேலை கூட இல்லை. ஒரு இல்பச்சட்டிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம வந்து ஆப்பிளை போட்டுக்கணும். கேஸ் ஆன் பண்ணி ஆப்பிளை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் 1 கப் சர்க்கரை. இப்போ நான் வந்து ஒரு 2 ஆப்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் அதோட சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா குக் பண்ணணும், தட் இஸ் சமைக்கணும். இது ஏன் நம்ம வந்து ஆப்பிளை தனியாக வேக வச்சு போடுறோம் அப்படின்னா, ஆப்பிளில் இருக்கிற நிறைய ஆசிட்ஸ் வந்து பாலில் போட்டோன்னு உடனே பாலில் நம்ம வேக விட்டோம்னாக்க பால் திரிஞ்சிரும், அப்புறம் உங்கள் ரபடி வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஆப்பிளை வந்து தனியாக நம்ம வந்து சமைச்சு எடுத்துக்கணும். அப்போ நம்ம ஆப்பிளோட சேர்த்து சர்க்கரையும் போட்டோம்னாக்கா அதுக்கு வேணுங்கிற இனிப்பு அந்த ஆப்பிளோட வந்துடும். ஸோ நல்லா வந்து இது தண்ணி விட்டு 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 தானே அது வெந்துடும். அதனால நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. ப்ளஸ் நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறதுனால சர்க்கரையும் பாகாக மாறும் இல்லையா, அதனால அதுலேயும் அது நல்லா குக் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது நல்லா வெந்து தண்ணி போய் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை கலரிட்டுருக்கணும், கைவிடாத கலரணும். அது இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே ஒரு ஆப்பிளை கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, தூக்கி நம்ம மூஞ்சியில் தான் விட்டறிவாங்க. அதுக்கு இப்படி நம்ம பாலோடு சேர்த்து கொடுத்தோன்னாக்கா பாலுக்கு பாலும் உள்ளே போகும், ஆப்பிளுக்கு ஆப்பிளும். ரபடியில் இம்பார்ட்டன்ட் பால் நல்லா குறுக காயறது தான். நல்லா வெந்துட்டுருக்கு. அதே டைமில் தண்ணி விட்டு விட்டு இப்போ பாருங்கள் சுண்டிகிட்ருக்கு. ஸோ அது நல்லா தண்ணி விட்டு ட்ரை ஆகின உடனே அதை நம்ம வந்து இந்த பால் சுண்ட காய வச்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பட் இது இன்னும் கொஞ்சம் ஆகணும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் நிறையா வேணும். ஆனால் பண்ணி சாப்பிட்ற போது டூ குட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலும் வந்து 1 லிட்டர்லேருந்து 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா குறுகிடுது. நல்லா கொஞ்சம் குறுகி அது மேலே ஆடை ஃபார்ம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அப்போ தான் அந்த ரபடியில் அந்த மலாய் டேஸ்ட் அது வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா குறுகிடுது. இந்த பக்கம் கேஸில் ஆப்பிளும் நல்லா வெந்துருது. இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஆப்பிளை வந்து பாலில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்போ ஆப்பிள் நல்லா குக் ஆனதுனால பால் தெரியாது நம்ம போட்டோன்னாக்க. ஸோ நான் இதை போடுறேன். உங்கள் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தால் ரபடி சாப்பிட்ருப்பாங்க. ஆப்பிள் ரபடி சாப்பிட்ருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், அவங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்ககிட்டேருந்து கண்டிப்பாக இதோட ரெசிபி கேட்பாங்க. ஓகே, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரபடி இஸ் ரெடி. ஆனால் இதில் கொஞ்சம் நம்ம கார்னிஷ் பண்ணணும். கார்னிஷ்காக நான் வந்து பாதாம் உரித்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி
இதெல்லாம் போட்ட அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணலாம். நான் இது சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலான மண் கிண்ணங்கள் எடுத்துன்னு வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்தால் ஓகே, இல்லைட்டா நீங்கள் கிளாஸ் பவுல்ஸில் கூட சர்வ் பண்ணலாம். இந்த மண்பானையில் இந்த மாதிரி மண் சட்டியில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட கொடுக்கலாம், இல்லை சுட சுட சாப்பிடலாம். இப்படி கார்னிஷ் பண்ணி டெக்கரேட் பண்ணி கூட கொடுக்கலாம். So that's it. Apple rabdi is ready. Hope you try this and enjoy it. So until we see you next time, it's bye from Kavita.